இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சோலே பட்டூராவோட சாப்பிடுவோம் இல்லையா சன்னா மசாலா. அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி ஈஸியான மெத்தடில் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டோட சொல்கிறாங்க, கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ஃபுல்கா, நான், சப்பாத்தி, பூரியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சன்னா மசாலா பண்ணுறதுக்காக கொண்டக்கடலை வெள்ளை கலர் எடுத்து ஊற வச்சுருக்குறாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப்பு, கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா ஊற வச்ச தண்ணியை கீழே வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான தண்ணி, அந்த கொண்டக்கடலையெல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கருப்பு ஏலக்காய் சேர்க்க போகிறோம். கருப்பு ஏலக்காய்ங்கிறது நல்ல பெரும் சைஸில் இந்த மாதிரி இருக்கும். இது பச்சை ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். கடையில் மளிகை கடையில் கேளுங்க, உங்களுக்கு தருவாங்க. லைட்டாக நசுக்கி விட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்க்குறப்ப அந்த வாசனை நமக்கு கரெக்டாக அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்காக 3 சேர்த்துருக்குறேங்க. இதுலேயே 1 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். இதை நறுக்கி போட்டுட்டிங்க அப்படின்னா கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே குழஞ்சிரும். அதனால் மீடியம் சைஸ் எடுத்து அப்படியே முழுசாகவே வச்சுக்கோங்க. இதில் நம்ம உப்புலாம் சேர்த்தோம் அப்படின்னா கொண்டக்கடலை சரியாக வேகாது. இப்போ வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா பக்குவமாக வேக வச்சுக்கோங்க. குழஞ்சிடக்கூடாது கொண்டக்கடலை. இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா குழையாமல் நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு. ஒரு கடலை எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ இதில் இருக்கிற அந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ போட்டிருந்த அந்த ஏலக்காய் பிரிஞ்சியும் எடுத்துடலாம். ஏன்னா ஃப்ளேவர் ஆல்ரெடி நமக்கு அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த ஃப்ளேவர் இப்போ இதுக்கு போதுமான அளவு. இதை அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப நமக்கு கடிபடும். அதனால் எடுத்துருங்க. இப்போ இந்த தண்ணி கொண்டக்கடலையை வச்சு இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ செய்ய போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு விழுது அரைக்கணும். அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ரெண்டுமே சரிசமமான அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நல்ல கெட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சதுனாலும் தண்ணியாக இருந்தாலும் சரியாக வராது. இப்போ இதுலேயே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். மிச்ச பாதியை எடுத்துருங்க. நம்ம மசாலா செய்கிறப்ப சேர்த்துக்கலாம். அதை முழுசாக போட்டோம் அப்படின்னா சரியாக அறுபடாது. அதனால் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க. அடுத்ததாக இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சமாக ஒரு கரண்டி மட்டும் எடுத்து அந்த தண்ணியோடு சேர்த்துருக்குறேன். இப்போ சூடாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. நான் சூடாக அரைக்க போகிறது கிடையாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சூடோடு அரைச்சிடாதீங்க. நான் உங்களுக்கு அரைச்சிட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா வழுவழுன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றலை. அந்த தயிரில் இருக்கிற ஈரப்பதமும் அந்த வேக வச்ச கொண்டக்கடலையோட அந்த தண்ணியும் வச்சு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வதக்கிறப்ப அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகாது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் நல்லா பொரியணும், கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து வர மாதிரி மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி லைட்டாக செவக்கிறப்ப அந்த இனிப்பு ஃப்ளேவர் ஒரு மாதிரி கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கனால தெரியும், நல்லா வதக்கி லைட்டாக கோல்டன் கலர் ஆகிருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். ரொம்பவும் கறியிட விட்டுறாதீங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. கூடவே அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக இப்போ சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கடைகளில் விற்கக்கூடிய சென்னா மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நல்லா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு மிதமான தீயிலே மசாலா கருகிடாமல் பக்குவமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தயிர், இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். மசாலாவை நல்லா வழித்து சேர்த்துட்டு மிதமான தீயிலே வதக்கி எடுங்க. இது நல்லா வதங்கி சுருள வரணும், எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருள வதங்கி லைட்டாக எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுக்கலை அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்சு கருக ஆரம்பிச்சிடும். இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அந்த கொண்டக்கடலை அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் சொல்கிற தண்ணி வந்து கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதையுமே 4ஆக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான தீயிலே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப அதிக தீயில வச்சிங்கன்னா தண்ணி குறைவாக வச்சதுக்கு அதுக்கும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10-12 நிமிஷமாக வேக வச்சுருந்தேன். நல்ல எண்ணெய் பிரிய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து சூடாகவே சாப்பிட போகிறோம், அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நேரம் கழித்து சாப்பிட போகிறீங்கன்னா தண்ணி ஊற்றுறப்ப இன்னொரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு கடைசியாக கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதை ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நெய்யில் தான் தாளிக்கணும், அப்போ தான் அந்த மணம் வரும். இது காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் விதையை எடுத்துட்டு அதை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நல்ல ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நீளமாக சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாவும் இஞ்சியும் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் பொரியட்டும். இப்போ ஓரளவு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை லைட்டாக வந்து பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு லைட்டாக சவக்கணும். கடைசியாக நம்ம நிறம் வந்து செவசவன் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் கருகிடக்கூடாதுங்க. நல்லா சூடோடு இருக்கிறப்ப எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி நிறம் மாறி இருக்குது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம அந்த மசாலா அரைச்சது இந்த தாளிப்பு தான் மெயின் திங்க. இது 2 செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடச்சிடும். கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், அதை விட நல்ல டேஸ்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம சேனலே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்கா ரெசிபி போட்டிருக்கிறேன். மாவு எந்த பக்குவத்தில் பிசைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெயே ஊற்றாமல் ஃபுல்கா நல்லா புசுன்னு இந்த மாதிரி உப்பி வருங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபுல்கா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெசிபின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபியோட லிங்க் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது இல்லாமல் நம்ம சேனலில் பட்டர் நான் செய்கிறதும் போட்டிருக்கிறேன். ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் அதையும் கேட்கலாம், நான் உங்களுக்கு லிங்க் தரேன். இது நீங்கள் 2 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி. இதே மாதிரி அளவுகளோட இந்த சென்னா மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.